நிழல மிஸ் பண்றியாமா? எப்படிடா மிஸ் பண்ணாம இருப்பேன்? ஏன் நீ மிஸ் பண்ணலையா என்ன? பண்றேன். அப்புறம் என்ன? டேய், கொஞ்ச நாள் தாண்டா. அவன் படம் ரிலீஸ் ஆன உடனே அவன் வீட்டுக்கு வந்துருவான் இல்ல? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூடவே நிக்கிறியம்மா. எல்லாரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க கூட நிக்கிறோமாமா? ஏய், இப்போ ஏண்டா அதெல்லாம் கேக்குற? உனக்கு ஏதாவது நாங்க கூட நின்னதே இல்லையம்மா. டேய், ஏன் என்னமோ மாதிரி பேசுற? அப்பாவுக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆச்சு இல்லம்மா? அப்போ நீ எப்படிமா சமாளிச்ச? அத்தனை நாளா இருந்த உறவெல்லாம் போச்சு. உன் ஃப்ரெண்டே உனக்கு துரோகம் பண்ணாங்க. சொல்லி புலம்ப கூட ஆள் இல்லாம கஷ்டப்பட்டலம்மா நீ. ஏய் செழியா, செழியா, இத பாரு. எதுக்குடா எப்பவோ நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு இப்போ அழுதுட்டு இருக்க? இதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயம்தாம்மா. ஆனா உனக்கு எந்த அளவுக்கு பெயின் இருந்திருக்குன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. நாங்க யாருமே உன் கூடவே நிக்கலையம்மா. நீங்க எல்லாரும் ஏன் கூட தானே நின்னீங்க. அடப்போமா, நீ வேற ஏதாவது சமாதானப்படுத்த சொல்லிட்டு இருக்காத. இல்ல செழியா, நிஜமாவே நீங்க எல்லாரும் ஏன் கூட தான் இருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு சப்போர்ட் பண்ணதான் செஞ்சீங்க. துவண்டு போய் விழாம தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்பிக்கை கொடுத்ததே நீங்க எல்லாரும் தாண்டா. உன்ன, ஜெனிய, இனியாவ, எழில, அமர்த்தாவ, பாட்டிய, தாத்தாவ பாத்துக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தானே. அந்த பொறுப்பு எனக்கு இருக்க போய் தான் எதை பத்தியும் யோசிக்காம என்னால ஓட முடியுது. அப்பவுமே பொறுப்பு தான் முன்னால வந்து நின்னுச்சுலம்மா. ஏன் இப்போ ஒரு மாதிரியா பேசுற? இல்லம்மா, நான் நிறைய விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்லம்மா. என்னைய பத்தி யோசிச்சு நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கேம்மா. நம்மளை பத்தி யோசிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. நானும் இப்பெல்லாம் என்னை பத்தி நிறைய யோசிக்கிறேன். நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கிறது தப்பு தானம்மா. உங்க அப்பா கிட்ட போய் பேசுனியா?